ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और संसार का उद्धारकर्ता यीशु मसीह के உங்க बहुमूल्य नाम எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? இன்னைக்கு ஒரு புதிய மாசம், आज एक नया महीना है। ஜூலை மாசத்துல கடந்து வரும்படியாக जुलाई महीने में प्रवेश करने के கர்த்தர் लिए நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். परमेश्वर ने हम पर अनुग्रह கடந்த दिखाया है। 6 மாதங்கள் 6 महीने கண்மணியை போல பாதுகாத்தார், आंखों की पुतली की नाई संभाल அற்புதமாக कर நடத்தினார். अद्भुत रीति से இந்த चलाया। புதிய மாசத்தின் ஆசீர்வாதங்கள், इस नए महीने की आशीषें, நன்மைகள், भलाइयां, எதிர்பார்த்த காரியங்கள், जो चाहत के साथ थे वो कार्य, செழிப்புகள், जो भी कार्य है, சுகம் अच्छा सुख உங்களுக்கு வந்தடைவதாக आपके लिए वो मिल जाए। என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். आपको अभिवादन देकर हम आशीष பிரியமானவளே, हे प्रिय, பிரியமானவனே, हे प्रिय, எல்லாவற்றை வாழ்ந்து तो सब में நீங்க जीकर சுகமா तो இருக்கணும். सुखी से அது रहना ஆண்டவருடைய है। விருப்பம். वो परमेश्वर का இந்த चाहत है। மாசத்துல நீங்க சுகமா இருப்பீங்க. ये महीने में आप सुखी से உங்களை रहोगे। நடத்துவார். आपको चलाएगा। வேதமளித்த தியானத்தின் மூலமாக वचन के उसके ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित நாம் होते இந்த हैं। வார்த்தையில போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे। என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், क्या वचन दिया है, என்ன வாக்குத்தத்தம் நமக்கு क्या கொடுத்திருக்கிறார், प्रतिज्ञा वचन उसने दिया है, நிறைவேறும். वो पूरा होगा। வாசிக்கலாமா? पढ़ेंगे। லேவியராகமம் लेवीय व्यवस्था 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 5 மத்திய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5वां वचन के बीच भाग में कहा गया நீங்கள் है, உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு तुम अपनी मनमानी रोटी खाया करोगे உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். और अपने देश में निश्चिंत बसे रहोगे। இந்தியில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. हिंदी में अच्छे से लिखा गया है, நிச்சயமாக निश्चिंत இல்லையா, நீங்க குடியிருப்பீங்க, तुम बसे रहोगे, சுகமாய் குடியிருப்பீங்க. निश्चिंत आप बसे रहोगे। என்ன அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है। ஆண்டவர் இந்த மாசம் சொல்லுகிறார், परमेश्वर इस महीने में वो कहता है, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு अपनी मनमानी के रोटी तृप्त के साथ खाया உங்கள் करोगे தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீங்க. और अपने देश में निश्चिंत बसे रहोगे। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में एक कहावत कहते हैं, நோயற்ற வாழ்வே जो बीमारी के बिना जो जिंदगी है, குறைவற்ற செல்வம். उसमें कमी धन है। ஆமென். हालेलुया। நோயற்ற வாழ்வு जो बिना बीमारी की இல்லையா, जिंदगी, அதுதான் நமக்கு ஒரு வாழ்வு. वही एक अच्छी जिंदगी அதை है। நாம் விரும்புகிறோம். उसे ही हम चाहते हैं। ஆண்டவரும் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर भी वही वो प्रतिज्ञा देता है। பெரியவங்க சொல்லுவாங்க, बड़े लोग कहते हैं, அதாவது ரொட்டியும் கஞ்சியும் ஊறுகாய் குடிச்சாலும் अगर जो दलिया और जो साइड डिश में कुछ खाए तो भी சோதரம் அது எப்படி சுகமா இருக்கணும், उसमें एक अच्छे से रहना है, ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும், जिंदगी अच्छे से रहना ஒரு है, சமாதானம் இருக்கணும் शांतिपूर्वक என்று जिंदगी சொல்வதை रहना கேட்டு है। இருக்கிறோம். ऐसा बोलते हुए हम सुने அப்ப हैं। ஆண்டவரும் சொல்லுகிறார், परमेश्वर भी कहता है, நீங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு तुम अपनी मनमानी रोटी खाया करोगे உங்கள் தேசத்துல சுகமா குடியிருப்பீங்க. और अपने देश में निश्चिंत बसे रहोगे। கலங்காதிருங்க, व्याकुल मत होइए, சுகமா குடியிருக்க பண்ணுவா. सुख के साथ रहने के लिए वो வியாதி करेगा। உங்களை வாட்டுகிறதா? बीमारियां क्या आपको बरमाती है? வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? बीमारियों के कारण क्या आप कष्ट उठा ஐயோ रहे हो? எனக்கு ஏன் இந்த வியாதி, हाय मुझे क्यों ये என் बीमारी, வாழ்க்கையில சுகம் இல்லையே, मेरी जिंदगी में एक सुख नहीं है, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ऐसे एक सोच के साथ 6 हो गया। மாதம் ஆகிவிட்டது, 6 महीना बीत गए, ஒன்றுமே நடக்கல, कुछ नहीं हुआ, எதுவுமே செய்யல, कुछ भी नहीं हुआ, இன்னும் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, अब तक मेरी जिंदगी वैसी ही இன்னும் है, நோயில இருக்கிறேன். अब भी मैं बीमारी में ही हूँ। கலங்காதிருங்க, व्याकुल मत இந்த होइए। மாச வாக்கு ये கொடுக்கிறான், महीना वो प्रतिज्ञा देता உங்க है, தேசத்துல आपके देश நீங்க में சுகமா குடியிருப்பீங்க, आप निश्चिंत बसे रहोगे, நீங்க திருப்தியா நீங்க சாப்பிடுவீங்க, आप जो है तृप्त के साथ உங்களை खाओगे, ஆசீர்வதிப்பா, आपको आशीष करेगा, உங்களை கைவிட மாட்டான். आपका हाथ नहीं இந்த छोड़ेगा। மாசத்துல इस महीने में இந்த ஆசீர்வாதம் ये आशीष உங்களுக்கு உண்டாயிருப்பதாக आपके लिए वो हो जाए। நாம் हम செபிக்கலாமா? प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உங்களுடைய करते हैं। பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना இந்த करते 7வது மாசத்துல हैं। ये जो 7वां நல்ல महीने में வாக்குத்தை கொடுத்து இருக்கிறீங்க. अच्छे एक प्रतिज्ञा को நீங்கள் आपने உங்கள் दी है। அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு तुम अपनी मनमानी रोटी को खाओगे உங்கள் தேசத்துல சுகமாய் குடியிருப்பீங்க. और अपने देश में निश्चिंत बसे இந்த रहोगे। வார்த்தைகள் ये वचन, இதை கேட்டு உடைய பிள்ளைகள குடும்பத்துல ये जो सुन रहे उन परिवार தனிப்பட்ட வாழ்க்கையில अपने व्यक्तिगत जीवन அப்படியே में பலிக்கட்டும், वैसे ही वो हो जाए, அப்படியே செய்யும், वैसे ही कीजिए, நடத்தும். चलाइए। தாழ்த்தி செபிக்கிறோம் करके प्रार्थना करते हैं। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।